உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு வச்சு செய்யக்கூடிய வாழைத்தண்டு வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 அடி நீளம் உள்ள தண்டு. இதை ஒரு பேனுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம மூடியை எடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். அடுத்து 1 கப் பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 2 வரமிளகாய், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டோட 1 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சது, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துடலாம். சப்போஸ் நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு பத்தலைன்னா நம்ம கடலை மாவு கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணினது, 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது, கொஞ்சம் மல்லி இலை பொடியாக கட் பண்ணினது எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, நம்மளுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக வேகும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா 1 கப் டீயோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான வடையும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.